வணக்கம். நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். நாம இன்றைய பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவர் கிரீனா இருக்கக்கூடிய ஒரு செக்டர். எவர் கிரீன் செக்டர்னா நெறைய இருக்கிறாங்க. பேங்கிங் இருக்கிறாங்க, எஃப்எம்சிஜி இருக்கிறாங்க, ஃபார்மா செக்டர் இருக்காங்க, அண்ட் ஐடி செக்டர்ஸ், ஆயில் அண்ட் கேஸ். எவர் கிரீன் செக்டர்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் தொடங்குன நாள்ல இருந்து இப்ப வரைக்குமே இருக்கக்கூடிய செக்டர்ஸ். செக்டர்ஸை பொறுத்த மட்டும் எவர் கிரீன் செக்டர்னு சொல்லக்கூடிய ட்ரெடிஷ்னல் செக்டர், அதுக்கப்புறமாக சீசனல் செக்டர், ட்ரெண்டிங் செக்டர், இப்படி நிறைய பிரிக்கலாம். ஸோ சீசனல் செக்டர்னு பார்த்தீங்கன்னா டூரிசம், அதுக்கப்புறமா வந்து ஃபெர்டிலைசர், இதெல்லாம் வந்து சுகர், இதெல்லாம் வந்து சீசனல் செக்டர் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வரும். ட்ரெண்டிங் செக்டர்னா இப்போ புதுசாக உருவாகி இருப்பாங்க இப்போதான். லைக் இ காமர்ஸ் செக்டர், டிஃபென்ஸ் செக்டர், இவங்களும் இப்போ ரீசெண்டாக ஃபார்ம் ஆனவங்க. ட்ரெண்டிங் ஆயினதுனால வந்து இந்த செக்டர்லாம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட எவர் கிரீன் செக்டர் நம்ம சொன்ன மாதிரி பேங்கிங், ஃபார்மசி, எஃப்எம்சிஜி, ஐடி செக்டர், ஆயில் அண்ட் கேஸ், எப்பொழுதுமே பவர், இதுக்கெல்லாம் உங்களுக்கு எப்போதுமே இன்னும் ஒரு 50 வருஷம் ஆனாலும் சரி, இதுக்கு எப்போதுமே நீட்ஸ் அப்படிங்கிறது இருந்து கொண்டே தான் இருக்கும். இதோட தேவைகள் அப்படிங்கிறது குறைய போகிறது இல்லை. இந்த ஒரு பர்டிகுலர் பீரியட்ல மட்டும்தான் இந்த கம்பெனிகள் வந்து ஃப்ளோரிஷ் ஆகும், அந்த மாதிரிலாம் எதுவும் இங்க சொல்ல முடியாது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனா அதே சமயம் இவங்க ஒரு ஒரு பர்டிகுலர் பீரியட்ல மட்டும்தான் ஏறுவாங்க இறங்குவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு செக்டர் தான் இந்த ஐடி செக்டர். ஐடி செக்டர் பேர் தெரியாதவங்க, ஐடி கம்பெனிஸ் பேர் தெரியாதவங்க இருக்கவே முடியாது. நிறைய பேருடைய போர்ட்போலியோல ஐடி கம்பெனிஸ்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ஐடி செக்டர் கடந்த ஒரு 6 மாதமாகவே ஒரு டவுன்ஃபால்ல இருந்துட்டே இருக்குது. அவர் அதிபர் ட்ரம்ப் பதவியேற்ற நாள்ல இருந்தே அதிகமா ஒரு செக்டர் அடி வாங்கியிருக்கு அப்படின்னா அது தாராளமாக நம்ம இந்த ஐடி கம்பெனிஸை நம்ம சொல்லலாம். அப்ப இந்த ஐடி கம்பெனிஸ் அப்படிங்கிறது இல்லாமலே போயிடுமா, ஜீரோக்கு போயிடுமா, இல்ல ரொம்ப இறங்கி காணாம போயிடுமா அப்படின்லாம் பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா அவங்க எங்க வர்றாங்க, எவர்கிரீன் செக்டர் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வர்றாங்க. ஸோ இப்போது ஒரு டவுன் ட்ரெண்ட்ல கடந்த ஒரு 6 மாதமாக ஒரு 34-35% குறைந்தபட்சமாக 12% வரை அவங்களுடைய ஆல் டைம் ஹைன்னு சொல்லுவோம் இல்லையா, 52 வார ஹை, அதுல இருந்து ஒரு டவுன்ஃபால கொடுத்துருக்கக்கூடிய சில கம்பெனிஸ்கள் தான் நம்ம இந்த லிஸ்ட்ல பார்க்க போறோம். ஏன்னா நீங்க ஏற்கனவே வாங்கி இருந்தீங்க அப்படின்னா இப்ப அது வந்து ஆவரேஜ் பண்ணலாமான்னு சில பேருக்கு தோணும். இன்னும் சில பேருக்கு புதுசா வாங்கலாமா அப்படிங்கிற ஐடியா இருக்கும். சில பேருக்கு விற்று விட்டு வெளில வந்துடலாமா. இந்த 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் ஷேர் மார்க்கெட்ல. ஸோ எந்த அளவு இறங்கி இருக்கு அப்படிங்கிறதை தெரிந்து வைத்து கொண்டோமானால் நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணலாமா இல்ல புதுசா இறங்கலாமா, இதுக்கான தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால இந்த ஒரு 10 கம்பெனி, நிறைய கம்பெனிகள் இருக்காங்க. அதுல எனக்கு தெரிந்த சில கம்பெனிகளை பத்தி நான் உங்கள்கிட்ட இங்க ஷேர் பண்றேன். இது எப்போதுமே எஜுகேஷன் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ தான். பையிங் செல்லிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நான் எப்போதுமே கொடுத்தது இல்லை. ஸோ இது வந்து நீங்க தாராளமாக உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் திறனாய்வு செய்து உங்களுக்கு பிடித்த கம்பெனிகளாக நீங்க எப்போதும் போல வாங்கிக்கலாம். ஒரு ஐடி கம்பெனிஸ் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய முதல் கம்பெனியாக நம்ம பார்க்க போறது கேபிஐடி டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த கம்பெனி. அவங்களுடைய 52 வார ஹை என்னன்னு பாத்தீங்கன்னா 1929. 34% அவங்களுடைய டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கு இப்ப உள்ள கரண்ட் பிரைஸோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 836 கோடி, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 28.83. இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. பட் நல்ல ஒரு கரெக்ஷன்ல வந்து கிடைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம். இரண்டாவதாக டாடா குரூப்ல இருக்கக்கூடிய டாடா எலக்ஸி அப்படிங்கிற கம்பெனி. இவங்களுடைய 52 வார ஹை 9,080 ரூபாய். 33% டவுன் ட்ரெண்ட் ஆகி கிடைச்சிட்டு இருக்கு. இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 784 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 27ஆகவும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்குது. இவங்களும் ஐடி கம்பெனில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனி தான். நல்ல ஒரு ஃப்ளோ கொடுத்துட்டு இருந்தவங்க இப்போது ஒரு டவுன்ஃபால் கரெக்ஷன்ல ஆயிட்டு இருக்காங்க. மூன்றாவது நமக்கு நன்கு தெரிந்த டாடா கன்சல்டன்சி டிசிஎஸ். இவங்களோட 52 வார ஹை 4,592. 29% டவுன் ஆகி இப்போ வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்
4,87,097 கோடி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 51% ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்குது. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஐடி கம்பெனிஸ்ல பெரும்பாலான கம்பெனிகள் கடனே இல்லாத கம்பெனி. ஏன்னா தே ஆர் மோர் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி. ஒரு கம்பெனி செலக்ஷன் பண்ணும்போது நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் அந்த கம்பெனி ப்ராஃபிட்டபிளா இயங்குறாங்களா அப்படின்னு தான். அவங்க ஷேர் விலை அப்ஸ் ஆகலாம், டவுன் ஆகலாம். முதல்ல கம்பெனியுடைய ஸ்ட்ரென்த்ங்கிறது அந்த ப்ராஃபிட்ல தான் மேஜரா இருக்கு. ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியால எப்படி ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ப்ராஃபிட்டை கொடுக்க முடியும்? அதனால கவனிக்கப்பட வேண்டிய விஷயத்துல ப்ராஃபிட் எப்படி முக்கியமோ அதே மாதிரி டெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடன் தொகையும் முக்கியமானது. கவனிச்சு பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் நான் ஒரு 3 கம்பெனி கொடுத்துட்டேன். 3 பேருமே ஜீரோ டெப்ட் கம்பெனி தான். ஓகே. ஸோ டிசிஎஸ் அப்படிங்கிற கம்பெனியும் நல்ல கரெக்ஷன் ஆகி கிடைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த கம்பெனிகள்லாம் நல்ல டிவிடெண்டும் தரக்கூடிய கம்பெனி. 4வது நம்ம பார்க்க போற கம்பெனி எல்டிஐ மைண்ட்ரி. எல்என்டியோட இது ஆகி வந்த கம்பெனி. 52 வார ஹை பார்த்தீங்கன்னா 6,768. 23% டவுன் ஆகி இப்போது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 4,602 கோடியாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20ஆகவும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. 5வது நமக்கு நன்கு தெரிந்த இன்ஃபோசிஸ். இவங்களுடைய 52 வார ஹை 2006 அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு தற்போது 21% டவுன் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 26,750 கோடி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 27ஆகவும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. ஸோ இந்த 5 கம்பெனிகளுமே பிரசன்ட்லி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற கம்பெனி அதுவும் உங்களுக்கு நன்கு தெரிந்த கம்பெனி தான் விப்ரோ. இவங்களுடைய 52 வார ஹை 325 அப்படிங்கிற இடத்துக்கு சென்று விட்டு 21% டவுன் ஆகி இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 13,192 கோடியாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15ஆகவும் இந்த கம்பெனியோட டெட் 0.2 அப்படிங்கிற இடத்துல ரொம்ப மிகர்தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அடுத்ததாக நம்ம சென்னையில் கிட்ட இருக்கக்கூடிய HCL டெக். இந்த கம்பெனியுடைய 52 வார ஹை 2,012 ரூபாய். 19% டவுன் ஆகி கிடைச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அவருடைய பேட் பார்த்தீங்கன்னா 17,399 ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 24ஆகவும் டெட்டு 0.03 அப்படிங்கிற இடத்துலையும் இருக்குது. நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனி HCL டெக். ஏன்னா ப்ராஃபிட் இந்த அளவு கொடுத்தாதான் அவங்களால டிவிடெண்டும் தர முடியும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்போது ஒரு கரெக்ஷன்ல 19% அவங்களுடைய ஹைல இருந்து திரும்பிட்டு இருக்காங்க. 8வது நம்ம பார்க்க போற கம்பெனி பர்சிஸ்டன்ட் சிஸ்டம். இந்த கம்பெனியுடைய 52 வார ஹை 6,789ஆகவும் 18% டவுன்லையும் கிடைக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,400 கோடி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 22ஆகவும் டெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. 15% தான் இறங்கியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் இறங்கின பிறகு நம்ம அடுத்த சப்போர்ட் லெவலுக்கு வரும். ஏன்னா குறைஞ்சது ஒரு 25ல இருந்து 30 அப்படிங்கிற டவுன்ஃபால் இருந்தா மட்டும்தான் நம்ம மறுபடியும் வாங்குறத பத்தி யோசிக்கலாம். அடுத்ததாக 9வது நம்ம பார்க்க போற கம்பெனி எம்போசிஸ். அவங்களுடைய 52 வார ஹை 3,238. 13% கரெக்ஷன் ஆகி டவுன்ல கரெக்ஷன் ஆகி கிடைச்சிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,702ஆகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 17.67ஆகவும் டெட் 0.12 அப்படிங்கிற இடத்துலையும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இறுதியா நம்ம பார்க்க போற கம்பெனி டெக் மஹேந்திரா. 52 வார ஹை 1,808 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 12% இந்த கம்பெனி கரெக்ஷன் ஆயிருக்காங்க, டவுன் ட்ரெண்ட்ல கரெக்ஷன் ஆயிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 4,244 கோடியாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15 அப்படிங்கிற இடத்துலையும் டெட் 0.02 அப்படிங்கிற இடத்துலையும் இருக்குது. ஐடி கம்பெனிகள் எல்லாமே எப்பொழுதுமே நல்ல ப்ராஃபிட்டபிள் கம்பெனிகளாக போகக்கூடிய கம்பெனிகள் தான். இருந்த போதிலும் இந்த டாரிஃப் வார் காரணத்தினால கொஞ்சம் கரெக்ஷன்ல உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிறாங்க. டவுன் ட்ரெண்ட்ல கரெக்ஷன் ஆயிருக்காங்க. ஐடி கம்பெனிகளுக்கு எப்போதுமே தேவை என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா இ-காமர்ஸ் அப்படிங்கிறதும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் போன்ற துறைகள் இவை எல்லாமே வளர்ந்து வரும்போது சாஃப்ட்வேருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிகள் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அந்த கம்பெனிகள் தற்போது உங்களுக்கு ஒரு கரெக்ஷன்ல கிடைத்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது புதிதாக வாங்குபவர்கள் அதில் உள்ள கம்பெனிகளை திறனாய்வு செய்வது நல்லது. எந்த அளவு கம்பெனிகளுடைய ப்ரொஃபைல், அவங்களுடைய எவ்வளவு அளவு சரிஞ்சிருக்கிறாங்க, எந்த சப்போர்ட் லெவல்ல இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆல் டைம் ஹை என்ன அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே ஒரு நல்ல ஒரு அனாலிசிஸ் தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. மறுபடியும் சொல்றேன், இது எஜுகேஷன் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ. எந்த விதத்திலையும் நான் இந்த கம்பெனிகளை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணல.
தாராளமாக இதைவிட சிறந்த கம்பெனிகள் நீங்கள் லிஸ்ட் கூட எடுக்கலாம். நன்கு திறனாய்வு செய்து நல்ல கம்பெனிகளாக வாங்கி நல்ல பலனை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.